வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ மறுபடியும் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஃபார்ஜ், டிவிஸ், வேர்ல்பூல், ஹேவல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து 22, ஸோ February 22 இந்த 4 ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனல் வந்து நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் கொடுக்குறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபர்தராக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கோஃபார்ஜ். ஸோ கோஃபார்ஜ் வந்து ஆல்ரெடி எல்லாம் மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன வீடியோ மாதிரி தான் நமக்கு வந்து க்ரீன் லைன் தாண்டி நல்ல வால்யூமில். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் லைன் 4382 இந்த க்ரீன் லைன் கிட்ட நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ஸோ ஒரு கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த கேண்டில் வந்து அந்த கேண்டிலோட, அதாவது எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் நீங்கள் கால் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது. அப்புறம் உங்களோட ரெண்டாவது டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த 2 ட்ரேட் எடுத்து இந்த 2 டார்கெட் வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ கோஃபார்ஜிக்கு ஒருவேளை இது வந்து கீழே இருக்க ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். நல்லா கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கேண்டில் ஃபில் பண்ணி ரெட் கேண்டிலுக்கு ரெட் சைடில் வந்து, அதாவது ரெட் கோடை வந்து பிரேக் பண்ணட்டும். அதோட பிரேக் அவுட்டில் மறுபடியும் எடுத்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. ஸோ ஆல்வேஸ் ப்ளூ லைன் 1 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், கீழே ப்ளூ லைன் 2 வந்து டார்கெட் 2. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து டார்கெட் 1, டார்கெட் 2. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ 50,000 இருந்தால் 50,000 வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், கரெக்டாக லாஸை புக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன வைக்கிறீங்களோ அதில் 50% வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ அடுத்தது செகண்டாக பார்க்க போகிறது வந்து டிவிஸ். ஸோ டிவிஸோட சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, டிவிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பை சைடில் வந்து 2927 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2956 வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு, வால்யூம் வந்து நல்ல ஜென்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ வால்யூம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ செகண்ட் டார்கெட்டு இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். இதே டவுன் சைடில் ஒரு வேளை 2883 வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 2853 வரைக்கும் வரலாம். 2853யும் பிரேக் பண்ணிச்சுன்னா 2822 வரைக்கும் நமங்களோட செகண்ட் டார்கெட் வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஸ் லேபு. ஸோ டிவிஸ் லேபுக்கு அப்புறம் வந்து வேர்ல்பூல். ஸோ வேர்ல்பூல் வந்து இது வந்து ஒரு டூ ஆர் டை மாதிரி தான் நமக்கு. இது வந்து மோஸ்ட்லி வால்யூம் வந்து இருக்காது. ஒருவேளை நல்ல வால்யூம் இருந்துச்சுன்னா நல்ல ட்ரேட் ஆகும் இந்த ஸ்டாக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1308 இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 1316 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1328 வந்து நமக்கு செகண்ட் டார்கெட். இதே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1291 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எது வரைக்கும் போகும்னா 1279 வரைக்கும் வரலாம். ஸோ 1279 வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 1268 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து வர வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில். ஸோ எந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ். ஸோ ஹேவல்ஸ் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1224 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 1232 வரைக்கும் போகும். டார்கெட் கம்மி தான், பட் குவான்டிட்டி வந்து நீங்கள் நிறையா எடுக்க முடியும் 50,000க்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 1240 வரைக்கும் இந்த வேல்யூ போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1210 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 1202 வரும். 02வையும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 1196 ப்ளஸ் ஃபர்தராக இது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நல்ல ஒரு வால்யூமில் இருக்கும் என்றைக்குமே. ஸோ அதனால் ஹேவல்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஹேவல்ஸு ப்ளஸ் டிவிஸில் இது ரெண்டுமே கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து இது ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த 4 ஸ்டாக் தான் நாளைக்கு வந்து, அதாவது February 22, நாங்கள் 21 ரெக்கார்ட் பண்ணுறதுனால 22ன்னு சொல்கிறேன். ஸோ 22 மார்னிங் வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை வாட்ச் பண்ணிவிட்டு இதை ட்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது இல்லாட்டி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு மறக்காமல் வந்து சொல்லுங்கள்.
ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.